எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் இருக்கு இல்லையா? ஹிந்து அண்டவியல் படி இது ஒரு பெரிய யுக சுழற்சியோட கடைசி கட்டம், அதாவது கலியுகம். அப்போ இந்த யுகத்தோட முடிவை பத்தி ரொம்ப ஆழமா பேசப்படுற ஒரு விஷயத்த பத்தினா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம உண்மையிலே உலகத்தோட இறுதி கட்டத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த கேள்வியை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு வருது இல்லையா? சரி வாங்க, ரொம்ப பழமையான இந்த ஒரு கருத்து நம்மளோட இந்த நவீன உலகத்துல எப்படி பொருந்தி போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். ரொம்ப பழங்காலத்து அண்டவியல் ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற நவீன தத்துவம் வரைக்கும் ஒரு முழுமையான பார்வை கிடைக்க போகுது. வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல நாம காலத்தை பத்தின ஒரு பெரிய விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது இந்து அண்டவியல்ல நேரத்தை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பாப்போம். இங்க காலங்கிறது நேரா போற ஒரு கோடு கிடையாது. அது ஒரு பிரம்மாண்டமான சுழற்சி. அதான் யுக சுழற்சி. இப்ப நீங்க பாக்குற இந்த அட்டவணையில 4 யுகங்கள் இருக்கு. சத்யயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அப்புறம் நாம இப்போ இருக்கிற கலியுகம். சத்யயுகம் தான் பொற்காலம். அப்போ அறம், அதாவது தர்மம் 100% முழுமையா இருக்கும். இத புரிய வைக்க ஒரு காளைக்கு 4 கால்கள் இருக்கிற மாதிரி உருவகப்படுத்துவாங்க. ஆனா அடுத்தடுத்து வர ஒவ்வொரு யுகத்திலயும் தர்மம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. திரேதா யுகத்துல 3 கால், துவாபரத்துல 2. இப்போ கலியுகத்துல தர்மம் ஒரே ஒரு கால தள்ளாடி நிக்கிறதா சொல்றாங்க. அதாவது அறம் வெறும் 25% தான் இருக்கு. கால அளவு கூட பாருங்க, ஒவ்வொரு யுகமா குறைஞ்சிட்டே வருது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம பழைய நூல்கள்ல கலியுகம் எப்போ தொடங்குச்சுன்னு ரொம்ப துல்லியமா ஒரு தேதியே கொடுத்திருக்காங்க. அதாவது கிமு 3102 பிப்ரவரி 18 நள்ளிரவுல ஆரம்பிச்சதா சொல்றாங்க. இந்த நாள் கிருஷ்ணர் தன்னோட அவதாரத்தை முடிச்சுக்கிட்ட நாளோட தொடர்புடையது. அப்ப சரி, நாம கலியுகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இந்த யுகத்தோட குணாதிசயங்கள் என்னவா இருக்கும்? புராணங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். புராணங்கள் சொல்றபடி பார்த்தா கலியுகத்தோட குணங்கள் கொஞ்சம் கவலைக்குரியதா தான் இருக்கு. பரவலான ஊழல், நேர்மையின்மை தலவிரிச்சாடும். ஆட்சியாளர்கள் நியாயத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பேராசையும் பொருள் சேர்க்கறதும் தான் வாழ்க்கையோட முக்கிய நோக்கமா மாறிடும். இதை விட மோசமா குடும்ப உறவுகள், ஒருத்தருக்கொருத்தர் கொடுக்கற மரியாதை எல்லாம் குறைஞ்சு போயிடும். மக்கள் கடவுளே மறந்துருவாங்க. அப்படியே செஞ்சாதும் சடங்குகள் எல்லாம் நம்பிக்கை இல்லாம செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஏதாவது இப்ப நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? குறிப்பா மகாபாரதத்திலிருந்து வர்ற இந்த ஒரு மேற்கோள் அந்த காலத்தோட நிலையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. பேராசையும் கோபமும் ரொம்ப சாதாரண விஷயமாயிடும். மனுஷங்க ஒருத்தருக்கொருத்தர் பகையை வெளிப்படையா காட்டுவாங்க. நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு பாக்குற தன்மையை மக்களுக்கு இல்லாம போடுன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆழமான ஒரு வரின்னு. ஆனா கதை இதோட முடியல. எல்லாம் இருட்டாவே போகாது. ஏன்னா இதே புராணங்கள் இந்த இருண்ட யுகத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மீட்பர் வருவார்னு ஒரு நம்பிக்கையையும் கொடுக்குது. அவர்தான் கல்கி. வாங்க அவரை பத்தி பார்க்கலாம். கல்கிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவதாரம்னா என்னன்னு நாம சரியா புரிஞ்சுக்கணும். அவதாரங்கிறது உலகத்துல தர்மம் குறையும் போது அதை சரி செஞ்சு பிரபஞ்ச ஒழுங்க நிலைநாட்ட ஒரு தெய்வம் பூமியில எடுக்கிற உருவம். குறிப்பா விஷ்ணுவோட அவதாரங்கள் ரொம்ப பிரபலம். அப்போ கல்கி யாரு? அவர்தான் விஷ்ணுவோட 10வது, அதாவது கடைசி அவதாரம். அவர் சம்பாலாங்கிற கிராமத்துல பிறப்பார்னு சொல்லப்படுது. தேவதத்தான்னு பேர் கொண்ட ஒரு தெய்வீக வெள்ள குதிரையில வருவார். அவர் கையில சிவன் பரிசா கொடுத்த ஒரு ஒளி வீசும் வாள் இருக்கும். இவரோட ஒரே நோக்கம் இந்த யுகத்துல இருக்கிற தீமைகளை மொத்தமா அழிச்சு தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுறதுதான். அவருக்கு கல்கின்னு மட்டும் பேர் இல்ல, அவரோட நோக்கத்தை சொல்ற மாதிரி பல பெயர்கள் இருக்கு. பாருங்க, கல்கினா அசுத்தத்தை அழிக்கிறவர், கல்கினா இருளை நீக்கிறவர், நிஷ்கலங்க்னா எந்த களங்கமும் இல்லாதவர். இந்த எல்லா பெயர்களுமே அவர் தூய்மையையும் சமநிலையையும் திரும்ப கொண்டு வருவாருங்கிறத தான் குறிக்குது. இதுவரைக்கும் நாம கேட்டது ஒரு பக்கம்தான். இப்போதான் இந்த கதையில ஒரு ஆச்சரியமான, யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வருது. நாம பொதுவா நினைக்கிற மாதிரி கல்கி ஒரு குறையே இல்லாத ஹீரோ தானா? இல்ல, இந்த கதைக்கு இன்னொரு பார்வையும் இருக்கு. இங்க பாருங்க, 2 விதமான கல்கிய பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இடது பக்கம் நாம புராணங்கள்ல பாக்குற கல்கி. அவர் விஷ்ணுவோட குறையே இல்லாத இறுதி அவதாரம். தீமை அழிச்சு சத்தியுகத்தை ஆரம்பிச்சு வைப்பார். ஆனா வலது பக்கம் பாருங்க, இது குரு கோவிந்த் சிங்கோட தசாம் கிரந்தத்துல வர்ற ஒரு மாற்று பார்வை. இங்க கல்கி கடவுளோட ஒரு பிரதிநிதி தான், ஆனா அவருக்குள்ளேயும் குறைகள் இருக்கு. அவர் உலக ஜெயிச்ச பிறகு அகங்காரத்தால வீழ்ந்து போயிடுவார். கடைசியில தெய்வீகமா உருவாக்கப்பட்ட அவரோட எதிரியாலேயே கொல்லப்படுவார். பாத்தீங்களா, ஒரே புராணம், ஆனா எவ்வளவு பெரிய பார்வை வேறுபாடு. இந்த மாற்று பார்வை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அதாவது எவ்ளோ பெரிய சக்தியா இருந்தாலும் பணிவு இல்லைன்னா அது அழிவுக்கு தான் கொண்டு போகும்.
இது மூலமா நாம யாரோ ஒரு மீட்பருக்காக காத்துட்டு இருக்காம, நாமளே அகங்காரத்துக்கு இடம் கொடுக்காம நீதிய நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு உணர்த்தப்படுது. சரி, இந்த பழங்கால கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படும்? இந்த புராணம் நம்மளோட 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஒரு புது வடிவத்தை எடுத்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் கல்கியிசம். சமீபத்துல கல்கியிசம்னு ஒரு புதிய தத்துவ கட்டமைப்பு உருவாகியிருக்கு. உதாரணமா இந்த 2025ஆம் ஆண்டு ஆய்வு கட்டுரை அத பத்தி தான் பேசுது. இந்த கல்கியிசம் கல்கி புராணத்தை அப்படியே நேரடியா எடுத்துக்காம அது ஒரு குறியீடா பாக்குது. அதாவது இது ஒரு தீர்க்க தரிசனம் இல்ல, இது நமக்கான ஒரு செயல் திட்டம்னு சொல்லுது. அப்போ கல்கியிசத்தோட முக்கிய கொள்கைகள் என்ன? முதல்ல, நம்ம செயல்களுக்கு விளைவுகள் உண்டு, அதாவது கர்மாவை ஏத்துக்குது. 2வது, தர்மத்தை நாமளே மன உறுதியோட செயல்பட்டு மீட்டெடுக்க முடியும்னு சொல்லுது. 3வது, உலகத்துல வர்ற பெரிய நெருக்கடிகளை ஒரு முடிவா பார்க்காம ஒரு தார்மீக மறுமலர்ச்சிக்கான வாய்ப்பா பார்க்கணும்னு சொல்லுது. 4வது, டெக்னாலஜிய கண்மூடித்தனமா ஏத்துக்காம அது இயற்கையோடும் மனிதாபிமானத்தோடும் பொருந்திப் போகணும்னு வலியுறுத்துது. 5வது, ரொம்ப முக்கியமா, மாற்றங்கிறது ஒரே ஒரு மீட்பரால வராது, அது சமூகங்களோட கூட்டு முயற்சியால தான் வரும்னு சொல்லுது. கடைசியா, ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குற பொறுப்பு ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் இருக்குன்னு சொல்லுது. அப்போ சுருக்கமா சொன்னா என்ன? கல்கியிசம் நாம ஒரு வெள்ள குதிரையில வர்ற மீட்பருக்காக சும்மா காத்திருக்க வேண்டான்னு சொல்லுது. அதுக்கு பதிலா அந்த புராணத்தை நாமளே செயல்படுறதுக்கான ஒரு கட்டமைப்பா மாத்துது. உலகத்துல சமநிலையை திரும்ப கொண்டு வர்றது ஒரு தனி நபரோட வேலை இல்ல, அது நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்புங்கிறது தான் இதோட ஆணிவேரான கருத்து. ஆக, கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். கல்கிங்கிறது உண்மையிலேயே வரப்போற ஒரு மீட்பரா, இல்ல அது நம்ம எல்லாருக்குமே விடுக்கப்பட்ட ஒரு அறைகோவலா? இந்த பதில நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே தான் தேடணும். இந்த கதை நமக்கு சொல்ல வர உண்மையான செய்தி என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?